பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். பாண்டியன் சுகன்யாவுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. டே பழனி, இனியாச்சும் வந்து நீயும் கொஞ்சம் தான் நடந்துக்கும். நீ சுகன்யா பேசுகிற விஷயங்களை தப்பாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்க மச்சான்றாங்க. அப்படியே எல்லாரையும் ஒன்று கூட்டி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த குமாரோட விஷயத்துலன்றாங்க. என்ன முடிவுன்னு சொல்லி கேட்கும் போது குமார் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோன்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்னா கோமதி ஷாக் ஆகுறாங்க. எங்க வேண்டாங்க, அதெல்லாம் எதுக்கு, இங்கே பாரு அப்படியே விட்டு வைக்க சொல்றியா, இந்த பிரச்சனையை அப்பப்பே சரி பண்ணால் மட்டும்தான் கோமதி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றாங்க. அதனால கண்டிப்பாக இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு கம்ப்ளைண்டா, ஏமா தப்புன்னு நினைக்கிறியா நீன்றாங்க. இல்லை மாமா, தப்பு எதுவும் இல்லை, நீங்கள் பண்ண போகிற விஷயம் ரொம்ப சரியான ஒரு விஷயம் தான்றாங்க. அந்த குமாருக்கு இதான் ஒரு சரியான பாடமாக இருக்கும், நீங்கள் தாராளமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை மாமா, இது சரியாக வராதுன்ற மாதிரி மயிலு சொல்கிறாங்க. ஏன்பா மயிலு, ஏன்னா நம்ம அரசி ஒரு பொண்ணு, ஊரில் இருக்கவங்க என்னெல்லாம் பேசுவாங்க, ஒரு மாதிரி தப்பாக நினைக்க மாட்டாங்களா? ஆமாங்க, மயிலு சொல்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்கல்ல அப்படின்றாங்க. இங்கே பார், யார் என்ன நினைச்சாலும் சரி, நம்ம வீட்டு பொண்ணு எந்த ஒரு தப்போ பண்ணல நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படியே நம்ம கவலைப்படணுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்புறமா நம்மளுடைய கதிர் மீது பேச மாட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நான் முடிவு எடுத்துட்டேன்றாங்க. அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அரிசி கூட்டிட்டு, அரிசி உனக்கு இதில் ஏதாச்சும் பிரச்சனையம்மா? இல்லைப்பா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அது சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கோமதி சரிங்க நானும் வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு? இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இந்த இடத்துல கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே செந்தில், என்னடா உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கும் தான்டா அப்பா டக்குன்னு உண்மையை தெரிஞ்ச உடனே கூட்டிகிட்டு வருவார்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் அரசியை எந்த அளவுக்கு செம்ம மாதம் கூட்டிகிட்டு வந்தார் தெரியுமா, எனக்கு அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பாவை நினச்சது, ஆனால் இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து அப்படியே விஷயத்த மறைச்சிட்டீங்கல்லன்றாங்க. விஷயம் தெரிஞ்சுமே தெரியாத மாதிரில நடிச்சிட்டு இருந்திருக்கீங்கன்றாங்க. இல்லை அரசி சத்தி வாங்கினா அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி சரி விடுங்க அந்த விஷயத்தை பற்றினுவாங்க. குமார் வருவாங்க, திமிரா உட்காந்துட்டு இருக்காங்க. அவனை பார்க்க கோவமாக இருந்துட்டு அடிக்க போகிறாங்க. செந்திலும் கதிரும், வாங்கடா வாங்க அடிங்க வாங்க அப்படின்னுவாங்க. ஆனால் தடுத்துடுவாங்க. அவங்ககிட்ட சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, விடுங்கன்னுவாங்க. அப்புறம் குமார் உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தோடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவன் மேலே கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணுன்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதை சொல்லியிருக்கீங்க, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு அதை தெளிவாக சொல்கிறாங்க. சரி நாங்கள் எடுத்துக்கிறோம் சார், பொண்ணுடைய பேர் வெளியே வராது, எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது, அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை வெளியே வரவிடும், கவலைப்படாதீங்க. சரி ஓகே சார், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா குமாரோட வீட்டுக்கு போகிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. குமார் யாருங்க, நான் தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், பாண்டியனுடைய பொண்ணு அரசியை கடத்திட்டு போனதா சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அட்வொகேட் கிட்ட பேசுகிறோம், நீங்கள் அட்வொகேட்டை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்கள் இப்போ எவனா கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு அரெஸ்ட் பண்ண போவாங்க. குமார் அங்கேருந்து தப்பிச்சு விடவும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. சரி சரி, இனி என் பையன் தப்பு பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறேன்ட்டு குமாரோடைய அம்மா அப்பத்தான்ட்டு எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது எடுக்க வேண்டியதான் எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. குமார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.